சில நேரத்தில் நமக்கு தெரியாத வழிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நினைச்சு பார்க்க முடியாத வழிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்றாங்களே, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலீங்க. இதெல்லாம் பாருங்க, உலகத்து மக்கள் அவங்க பேசுறாங்க. எனக்கு என்ன ஃபீலிங்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க பேச மாட்டேன்றாங்களே. அந்த வார்த்தைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் நான் நீங்களும் தான். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை தூக்குனவங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கிட்டவங்க ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை நீங்க பேச ஆரம்பிக்கணுங்க. தேவனுடைய கரம் அவங்க மேல இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையே ஆசீர்வாதம். தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கிறதுனால அப்படின்ற நான் சொல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல இருக்கிறது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் மீது தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க தேவ தயவை பெற்றவர்கள். தேவ தயவு உங்களுக்கு முன்பாக போகிறது, தேவ தயவு உங்களை சூழ்ந்து கொள்கிறது, தேவ தயவு உங்களை பெரியவர்களாக மாற்றும். நமக்கு விரோதமாக எழும்புகின்ற பல காரியங்கள் இருக்குது பாருங்க, அவ்வளவு காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது கர்த்தருடைய தயவு.